சொல்லக்கூடிய குடோன்ல அரிசியை சேமித்து வைப்பது என்பது கொள்முதல் செய்வது என்பதோ செய்யப்போவது இல்லை. விவசாயிகளுக்கு மானியத்தை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்கா எடுத்துட்டோம்னா அமெரிக்காவிலே அந்த விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்தாது. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய உர மானியமோ நீங்கள் மின்சாரம் சார்ந்த மானியங்களையோ நிறுத்த வேண்டும் என்பதை இந்திய அரசு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் இங்க ரேஷன் கடையில 2017க்கு பின்னாடி உங்களுக்கு அரிசி எல்லாம் கொடுக்க போறது இல்ல. நீங்க அரிசியை பொது சந்தையில வாங்கிக்கணும். ரேஷன் கடையில உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேஸ் மானியத்தை கொண்டு வந்தாங்களோ அது போல அதுக்கு மானியம் கொண்டு வர போறாங்க. இதுதான் இதுக்கான ஆதார் அட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் இதுல அரிசி கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப என்னன்னா நீங்க இங்க அரிசி உற்பத்தி பண்ணுவீங்க, வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய போறாங்க. அப்ப ரெண்டு பேர் இறங்கும் பொழுது அவர்கள் நம்மை விட மிக குறைந்த அளவிற்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு உணவுப் பொருளை கொண்டு வரதுக்கு ஒரு கிலோவுக்கு 15 பைசா தான் வருது. மிக குறைந்த விலையில் வெளியிலிருந்து கொண்டு வந்துட முடியும். இங்க இருக்க விவசாயிக்கு விவசாய மானியம் இருக்காது, மின்சார மானியம் இருக்காது, உர மானியம் இருக்காது, எந்த விதமான உதவிகளும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு கொடுக்க போவதில்லை. அப்ப அதிகமான கடன் சுமையில தான் விவசாயம் பண்ணி விளைபொருளை கொண்டு வரணும். அதை இந்த அரசு கொள்முதல் செய்யாது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி மொத்தம் விற்பாங்க. அப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது மோடி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இவருடைய பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இதை குறித்து பேசவில்லை. பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து எதுவும் பேசவில்லை. இப்பொழுதும் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு 20 கிலோ அரிசி தரப்போறோம், 30 கிலோ அரிசி தரப்போறோம், 100 கிலோ அரிசி தரப்போறோம் சொல்றதெல்லாம் பொய். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதை எதிர்த்து இவர்கள் பேசவில்லை, திமுகவும் பேசவில்லை. கட்சி அறிக்கையில் எங்கேயுமே இது குறித்தான இந்த உலக வர்த்தக சபையில கையெழுத்து போட்டதை பத்தி இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சொல்லப்பட்டதில்லை. மிக ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, மிக ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க பொது விநியோகத்தை முற்றிலுமாக மூட போகிறார்கள். இதைத்தான் நாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக, இதில் இருந்து உங்களுடைய விவசாயிகள், நெசவாளிகள் அனைவருடைய வாழ்வாதாரம் முடிக்கப்பட்டுவிடும், ஏழை எளிய மக்கள்.